குடுத்துட்டாங்க. பட் இவ்வளவு வருஷம் கிட்ட குடுத்துருக்காங்க. அது சீக்கிரமாவே குடுத்துருக்கலாம்ல. கண்டுபிடிச்சி என்ன ஏதுன்னு விசாரிக்கணும்ல. விசாரணை பண்ணிட்டு தானே கொடுப்பாங்க. எல்லாமே தெரிஞ்சு அவங்க எல்லாமே டிலே பண்ணிட்டாங்க. அரசியல்வாதிக்கு ஒன்று, பணம் எடுத்துக்கு ஒன்று இது பண்ணாங்க. இப்போ பெரிய ஹை லெவலில் இருக்கிறவங்களாம் சட்டம் அவங்க பக்கம் போயிடுது. சட்டங்கள் ரொம்ப கடுமையாக செயல்படணும். இந்த தண்டனையாக என்னன்னு தெரியல. பெண்களுக்கு விதிக்கப்பட்ட ஒரு விதி. தண்டனை கடுமையாகணும். விவேக் சார் சொல்கிற மாதிரி தான். தண்டனை கடுமையான குற்றங்கள் குறையும். நம்ம நாட்டில் நிறைய பேர் என்ன சொல்லலாம், மனிதாபிமானம் பார்க்குறோம் அந்த மாதிரிலாம் பேசிட்டு எதுக்கு மனிதாபம் பார்க்கணுமோ அதுக்கு தான் மேடம் பார்க்கணும். மனிதாபிமானத்து வேலை தப்பு, அதாவது நெற்றிக்கண் திறப்பின் குற்றமே. தப்பு பண்ணால் யாராவது தப்பு தான். நீ பண்ணாலும் நான் பண்ண, குழந்தை பண்ணாலும் தப்பு தான். அதுக்காக சரியான தண்டனை கொடுத்து சரி. இல்லை, மனிதநேயம் இன்னும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குன்றது காரணத்தினால அது இப்போ நடந்துட்டு இருக்கு. இன்னும் மனுஷங்களா பார்க்கறதோடு தான். ஏன்னா இந்த மாதிரி ஆளுங்களை மனுஷங்களா பார்க்கக்கூடாது. ஆலோசனை பண்ணி பண்ணுனாங்க. ஏன்னா குற்றங்கள் அதிகமாகுது இல்லை, பாலியல் கொடுமை அதிகமாகிட்டு இருக்குது. எல்லா ஸ்டேட்லையும் இருக்க தான் செய்யுது. அதுக்கு சரியான தீர்ப்பு எழுதப்படணும். ஆக்சுவலாக தண்டனை மரணம் மட்டும் கிடையாது. ஆனால் வலி அதிகம், பாதிக்கப்பட்டவங்க வலி அதிகம்னும் போது சட்டமும் அதுக்கேற்ற மாதிரி திருத்தி எழுதணும்.